ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்வி ட்ராமா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வென் ஐ ஃப்ளை டுவர்ட்ஸ் யூ சீசன் 1 எபிசோட் 14. லாஸ்ட் எபிசோடோட கண்டினியூவேஷனை நம்ம ஷென்ஷிவான்யூ எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்காரு அவர் பெர்ஃபார்ம் பண்ணுற ஷோக்காக. இங்கே நம்ம வாங்ஃபாங்கு கூரானு பேசிகிட்டு இருக்காங்க. ஜாங்ஜி அப்போவே கிளம்பிட்டேன்னு சொன்னால் இன்னும் வரலன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்மால் ஏஞ்சல் மாதிரி வந்து நிற்கிறா. நம்ம கூரான் அப்படியே பார்த்துட்டு ஸ்டக் ஆகி நின்றுட்டான். நம்ம வாங்ஃபாங் சொல்கிறோம், எதுக்கு நீ இவ்வளோ ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நம்ம தான் ரொம்ப கேவலமாக வந்துட்டணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நம்ம கூரா என்னடான்னா இதுவே அதிகம்தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். சரி வாங்க உள்ளே போகலாம், டைம் ஆச்சுன்ற மாதிரி நம்ம ஜாங்ஜியை கூப்பிட்டு உள்ளே வராங்க. நம்ம ஜாங்ஜியா கூரான்ட்ட ஷானியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே கூரான், நான் உன்ட்ட ஒன்று கேட்கட்டுமா, உனக்கு ஷானியோ ஏன் இவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம ஜாங்ஜியா சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் கிட்டார் ப்ளே பண்ணுறப்பவே எனக்கு அவனை பிடிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் அன்னைக்கு நீ பேஸ்கெட் பால் விளையாடணுன்னு போயிட்ட, அந்த அன்னைக்கு அவன் கூட போகிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சிச்சு என் வீட்டுக்கு எவ்வளோ தூரம்னு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அன்னைக்கு நாங்கள் 2 பேருமே சன்செட்டை பார்த்தோம், அவன் கூட ட்ராவல் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அன்னைக்கு நம்ம கூரானும் வந்திருப்பான், ஆனால் அவன் போயிட்டான்னு நினச்சிட்டு வந்திருப்பா. அதை அவன் நினச்சிட்டு அப்படியே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜாங்ஜியா சொல்கிறாங்க, எப்போனா ஷானியோ கூட இருக்கணும், அப்போ என் வயிற்றுல பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஷானியோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதும் எல்லாம் கை தட்டிட்டு எல்லாருமே அந்த அரங்கத்தை விட்டு கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஜாங்ஜியா அங்கேருந்து வந்து நம்ம ஷானியோவை தேடிட்டே வந்துட்டுருக்காங்க. எங்கே போயிட்டான்னு தெரியல அப்படின்ற மாதிரி. பின்னாடியே நம்ம கூரானும் அவள் கையை பிடிச்சிட்டு முன்னாடி கூட்டிகிட்டு போகிறான். நம்ம வாங்ஃபாங்க அவங்கள தேடிட்டு இருக்கான். நம்ம கூரான் என்னடான்னா ஜாங்ஜியாவை கொண்டு போய் ஷானியோ கிட்ட விட்டுறான். அங்கே அவனோட ஃபேன்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜாங்ஜியா திரும்பி திரும்பி பார்த்து நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி கூரான் கிட்ட கேட்டுட்டு போயிட்டு இருக்கா. நம்ம ஜாங்ஜியா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணதுக்காக கங்க்ராட்ஸ், நீ அப்ராட் போனதுக்கப்புறம் நம்ம நிறைய பேசிக்க முடியாதுல்ல, அதனால நான் உனக்கு ஒன்று கொடுக்குறேன், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நான் இந்த லெட்டரில் எழுதியிருக்கேன், நீ படிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறா. நம்ம ஷானியோ எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் ஏதாவது என்கிட்ட பேசணுன்னா இப்படி தான் லெட்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஷானியோ, நீ உன்னோட ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணு, நீ வளர்ந்ததும் உனக்கானவனை நீ கண்டிப்பாக பார்ப்ப அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஜாங்ஜியை ஒரு மாதிரி சோகமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. உடனே நம்ம ஜாங்ஜியோ விஷயம் ஹாப்பி லைஃப்னு சொல்லிட்டு இப்போ தான் ஞாபகம் வருது, நான் அதில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அந்த லெட்டர் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கொடுத்த லெட்டரை திருப்பி வாங்கிக்கிறா. நம்ம கூரானும் அவங்க பேசுறதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு இருக்கான். இங்கே வந்ததும் நம்ம ஜாங்ஜி இவனுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டு, கால் வேற வலிக்குது அப்படின்ற மாதிரி உட்காந்து அந்த ஹீல்ஸை கழட்டிட்டு இருக்கா. அப்போ நம்ம கூரான் ஷூ கொண்டுட்டு வந்து இதை நீ போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி செப்பலை கொடுக்குறான். ஜாங்ஜி எங்கே நீ மட்டும் வந்திருக்கே, மற்றவங்களாம் எங்கேன்னு கேட்குறப்ப அவங்களாம் ஷானியா கூட பேசிகிட்டு இருக்காங்கன்னு கூரான் சொல்கிறான். இப்போ நம்ம கூரான் நினச்சிட்டு இருக்கான், இவன் கொஞ்சம் மூட் அப்செட்டாக இருக்கா, இவளை எப்படியாவது டைவர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலாக நம்ம ஜாங்ஜியா ரொம்பவே அப்செட்டாக இருப்பாங்க, யாருக்கா இருந்தாலும் அப்செட்டாக இருக்கும்ல. அவனையும் யோசிச்சுட்டே இருந்துட்டு ஜாங்ஜியா மேலே பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கூரான் வானத்தில் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குன்னு கேட்குறப்ப 100 மில்லியன்னு சொல்கிறா. உடனே அவனும் அட்லீஸ்ட் 200 மில்லியனாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். எல்லா ஸ்டார்ஸும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மாதிரி இந்த ஸ்டார்ஸும் நினைக்கும்ல, மனுஷங்க ஏன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜாங்ஜியை பார்த்து நீயும் அப்படிதான் இருக்க, ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு வரான். நான் பார்த்த ஜாங்ஜியா வேற, அவள் ஒரு பிரேவான கேர்ள், அவளோட முடிவில் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருப்பா அப்படின்ற மாதிரி அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அவன் பேசிட்டு இருக்கான். நம்ம கூரானோ அவன் உன்னை ஏற்றுக்கலைங்கிறதுக்காக நீ ஒன்றும் மனசெல்லாம் உடஞ்சு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜாங்ஜியும் நான் ஒன்றும் மனசெல்லாம் உடஞ்சு போலியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஷானியோ என்ன அவனோட யங்கர் சிஸ்டர் மாதிரி இருக்கேன்னு சொன்னான், நான் அவனுக்கு சிஸ்டராக இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரா. நம்ம கூரானும் சிரிச்சுட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க 2 பேரும். இங்கே ஷானியோ வழி அனுப்ப எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் கிளாஸ் இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப கிளாஸ் 1 o'clock தானே, நாங்கள் அதுக்குள்ளே போயிடுவோன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே நம்ம ஜாங்ஜியாவை காணோன்னு தேடிட்டு இருக்கப்ப நம்ம ஜாங்ஜியா ஓடி வரா. இப்போ கொடுக்குறா, இது 1000th ஸ்டாரு, ரொம்ப லக்கியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டாரை கொடுத்தது நம்ம ஷென்ஷிவானியும் வாங்கிக்கிறான். எப்போ திரும்பி வருவேன் நம்ம சைஸை கேட்குறப்ப, நான் திரும்பி வரப்ப நீங்களாம் மெச்சூர்டாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம கூரான் சின்ன வயசில் என்னோட டாய்ஸ் எல்லாம் உனக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக நீ எனக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, நமக்கு பிடிச்சதெல்லாம் உடனே கிடைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஷானியும் நம்ம ஜாங்ஜியை பார்த்து சொல்லிட்டு கிளம்பிடுறான். நம்ம வாங்ஃபாங் ஏன் நான் இவ்வளோ ஆன்ஷியஸாக இருக்கேன் எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறப்ப, ஏன்னா ஃபைனல் எக்ஸாமோட ரிசல்ட் வருதுல்ல அதனால தான் அப்படின்ற மாதிரி சொன்னது. கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, ஏன்டா என்ன நின்றுட்டு இருக்கீங்க, வாங்கடா போகலான்னு எல்லோரும் ஓடுறாங்க.
அப்போ நம்ம சைஸை ரிசல்ட் பார்த்துட்டு ஜாங் இந்த டைம் 95 ஸ்கோர் பண்ணியிருக்கேன், இந்த டைம் எக்ஸாம் ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம வாங்குவாங்க அந்த டஃப்லேயே யாரோ ஒருத்தி 108 மார்க் எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். உடனே நம்ம ஜாங்ஜியாவும் ரிசல்ட்டை பார்த்துட்டு அது வேற யாரும் இல்லை நம்ம ஜை தான் சொல்லிட்டு இருக்கவும் அவள் அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கா. என் வீட்டில் லூராங்கோட அம்மா சொல்கிறாங்க, பைஷுவனுக்கு தனியாக போறியா, நான் ஆல்ரெடி எக்ஸாம்ல எல்லாம் கம்மியாக வாங்கிட்டு இருக்கேன், இப்போ உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் அம்மா நீ ஜியாங்கியில் ஸ்கூல் சேர்க்க முன்னாடி நாங்கள் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ப்ரான் எடுத்து அவன் பிளேட்டில் வைக்கிறா. அவனோட அங்கிள் மிஸ்டர் லின்னும் அவனோட மார்க்குக்கு என்ன குறைச்சல், இந்த டைம் எக்ஸாம் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா லூலி 130 கீழே எவ்வளோ கஷ்டமாக எக்ஸாம் இருந்தாலும் போனதில்லை, ஆனால் நீ இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சியாங்கிக்கு நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு லூராங் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு இந்த ப்ரான் பிடிக்காது, ஆனால் நீங்கள் இது வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறப்ப எனக்கு தெரியும், ஆனால் பேசிகிட்டே வச்சுட்டேன் தெரியாமல் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அதை எடுத்துகிட்டு வேறு மீட் எடுத்து வைக்கிறாங்க, இதை சாப்பிடுன்னு. ஒருவேளை அவன் வரமாட்டானோ அப்படின்னு வாங்க பேசிகிட்டு இருக்க நம்ம லூராங் வந்துடுறான். ஐடி கார்டை தேடிட்டு இருந்தா அதான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். நம்ம குரன் பத்தையே போய் சொல்கிறான், இவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு வந்துட்டு ஐடி கார்டு தேடிட்டு இருந்தேன்னு சொல்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இன்னும் ஏன் இங்கேயே நிற்கிறீங்க, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ஓடுறாங்க. இங்கே நம்ம லூராங் கூட நான் பேக் வச்சுறேன் நம்ம சை கிட்ட கேட்குறாங்க. இங்கே எல்லாரும் கேம் விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே எல்லாரும் சந்தோஷமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா மெமரிஸாக இருக்கணும்ல, நாளைக்கு பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்கும்ல, அதனால எடுத்துகிட்டு இருக்காங்க. லூராங் மேலே சை அப்படியே படுத்து தூங்கிடுறா. பார்த்தா சும்மாவா தூங்குறா, கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. அது நம்ம லூராங் பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவனோட கேப் எடுத்து அவளோட மூஞ்சி மேலே வச்சிடுறான். இங்கே எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. பீச்சு எல்லாம் பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க. நம்ம சை சும்மா சுற்றிட்டு இருந்தாலே ஜாலியாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம குரான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். ஜாங்ஜியா எதுக்கு என்னோட வியூவை மறைக்கல நவுருன்னு சொல்கிறப்ப அவளுக்கு கோவம் வந்துடுது. சரி நெய்யும் நெல்லு, நான் உன்னையும் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். இவளுக்கு வேற போஸே தெரியாதாட்டிருக்கு, குரங்கு மாதிரி வச்சதே வச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஜாங்ஜியை தேடி பார்க்குறாங்க. அவளோட பர்ஸ் மிஸ் ஆகிருது. அப்போ சொல்கிறான் நம்ம வாங்குவாங்க, ஐயோ என் பணமோ குரான் பணமோ அதில் தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நான் அங்கே கூட வாங்கி சாப்பிட்டேன், இங்கே தான் இருந்தது, எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி வாங்க போய் தேடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கிளம்புறாங்க. தேடி பார்த்ததும் காணோம். நம்ம ஜாங்ஜியை பின்னாடி சோகமாக வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம குரான் நம்ம ஜாங்ஜியை சமாதானப்படுத்த, ஏன் இப்போ இருக்கா மேலே பாரு மூணு எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கான். உடனே நம்ம குரான் மூஞ்சி பார்க்க சகிக்கல, நீ சிரிச்சாதான் நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி காமெடி பண்ணிட்டு வரான். அப்போ நம்ம ஜாங்ஜியா சிரிச்சிடறா. இருந்தாலும் உங்கள் பணத்தெல்லாம் தொலைச்சது ஏன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சமைக்க முடியாதுன்னு என் பணத்தை உங்ககிட்ட கொடுத்தேன், இப்போ அதுவும் போச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எதுவும் நினைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சைஸையே இதை பாரு, இதை பண்ணோம்னா நம்ம விட்டதை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஜாங்ஜியும் என்னால் தானே போச்சு நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் எல்லாருமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த வேலைக்கு போகிறாங்க. அப்போ நம்ம குரானோட அழகுக்கும் திறமைக்கும் எனக்கு செக்யூரிட்டி கேப்டன் தான் ஃபிட் ஆகும்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனே அதை சூஸ் பண்ணிக்கிறான். எல்லாத்தையும் ரெண்டு பேரை பிரிச்சு விட்டுறாங்க. இங்கே குரானும் ஜாங்ஜியாவும் இருக்காங்க. அவனுக்கு அந்த டெடி பேர் கொடுத்ததும் என் மூஞ்சி பார்த்து அவங்க எப்படி இதை கொடுத்தாங்க, என் மூஞ்சி அழகாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த மேனும் இன்னைக்கு டிக்கெட் விற்க போகிறது உங்கள் கையில் தான் காய்ஸ் இருக்குது, இந்தாங்க இதில் டிக்கெட் இருக்குது, இதை விற்றுட்டு மீதி நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம சைஸையும் முதல்ல புலம்புறதை நிறுத்து, வாங்காங்க அசம்பிளிக்கு போயிட்டான். சைஸையும் லூராங்கும் மேனுவல் லேபருக்கு போயிட்டாங்க, நம்ம வேலை ஈஸின்னு நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. நம்ம லூராங்கும் சைஸையும் பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம லூராங் பாட்டில் ஓப்பன் பண்ணி இந்தா குடி அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். ஒவ்வொருத்தர் எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், நம்ம மறுபடியும் அந்த ரூம்க்கே போகலாமா, கொஞ்சம் எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம லூராங் நான் போகிறேன்னு சொல்கிறான். சரி போங்க, இவங்களால முடியாதுன்னு சொல்கிறப்ப உடனே நம்ம சைஸை இல்லை என்னால் முடியும், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே எக்யூப்மெண்ட் ரூமுக்கு வந்துடுறா. நம்ம சைஸையும் அதை எடுத்துகிட்டு இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து 3rd ரூம்னு சொன்னாங்க, இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு குத்து மதிப்பாக ஒரு ரூட்டில் போகிறா. சரின்ட்டு இதில் போனால் அந்த ரூம் என்னவோ லாக் ஆகிருக்கு, சரி நம்ம வேறு ரூட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம லூராங்கும் என்ன அவளை இன்னும் காணோம் அப்படின்ற மாதிரி ஃபோன் ட்ரை பண்ணுறான், ஆனால் அவளுக்கு கால் போகலை. இதுவும் லாக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லூராங் கால் பண்ணுறதுக்காக ஃபோன் எடுக்கிறா. ஆனால் அங்கே டவர் இல்லை போல், ஃபோன் யாருக்கும் ரீச் ஆகலை. சரின்ட்டு இவன் ஃபோனை வச்சுட்டு மறுபடியும் வந்த வழியே போகிறா.
போனா இங்க லைட் எல்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. நம்மால் ஒரே பீதியில இருக்கா. உடனே ஃபோன் அடிக்கவும் இவ கத்துறா. பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம லூராங் வந்துடுறான். லூராங் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்கா. அவன் வந்ததும் தைரியமா இருக்க மாதிரி யாரா இருந்தாலும் இப்போ வாங்க, இப்போ ஆள் இருக்கு முன்னாடி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி டைலாக்லாம் பேசிட்டு இருக்கா. அப்ப நம்ம லூராங்கும் இரு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் தேடி பார்த்ததும் நம்ம கூரானோட ஃபோனு. நம்ம கூரானும் ஃபோன் பண்றான். என் ஃபோன் அங்கதான் இருக்கா, சரி நீ அங்கேயே வச்சிரு, நான் வந்து எடுத்துக்கிறேன், யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம கூரானும் நீ ஃபோன் அங்கேயே வச்சிரு, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, நான் உனக்கு நைட்டு சாப்பாடை வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம லூராங்க ஃபர்ஸ்ட் நீ ஒரு ரிங்டோனை மாத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க வச்சுட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. நம்ம கூரானும் சாங்ஸியாவும் டிக்கெட் வித்துட்டு இருக்காங்க. நம்ம கூரான் ரொம்ப சலிச்சு போய் உட்காந்துடுறான். ஸோ அப்பா ஒரு டிக்கெட் கூட வாங்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். ஜாங்கியும் ஸோ அப்பா என்னாலாம் முடியலப்பா, ஏதோ பராங்கல்ல தூக்கி தலைவேலை கமத்த மாதிரி இருக்கு, என்னால் மூச்சை விட முடியல, இதில் டான்ஸ் வேற ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ எதுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடுற, அப்போ நான் பண்ணுற மாதிரி நீ பண்ணு, நம்ம கூரான் மாஸ்க் எடுத்து போட்டுட்டு போகிறான். போய் பார்த்தா நம்ம கூரான் படுத்துக்கிறான். படுத்துட்டு இப்படி ஒவ்வொன்றா எடுத்து நீட்டிட்டு இருக்கான். நம்ம சாங்ஸியாவும் அவனாட்டமே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. 2 பேரும் டிக்கெட் எல்லாம் கொடுத்து முடிச்சிடுறாங்க. எல்லாத்துக்கும் வேலை செஞ்சதுக்கான காசு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கூரான் என்னோட கணக்கு 355 தானே, ஏன் கம்மியாக இருக்குன்னு கேட்குறப்போ ஆமாம் நீங்கள் 2 பேரும் ரோடு வழி மறிச்சதா எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஜாங்ஜியாவும் கூரானும் ரொம்ப சிரிச்சிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, தேங்க்ஸ் சொல்கிறக்குள்ள அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பணம் இல்லாதப்ப இல்லைன்னு கவலைப்பட்டோம், இப்போ இருக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஜைசை. நம்ம வாங்குவாங்க மியூசிக் ஃபெஸ்டிவல் பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் ஒன்றத்துக்கு கூட போனதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே என்னப்பா எல்லாம் யோசிக்கிறீங்கன்னு சொன்னதும் சரி நம்ம அதுக்கு போகலாம், போய் டிக்கெட் கேட்கலான்னு எல்லாம் போய் அவர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ நம்ம சைஸே சார் ஒருத்தருக்காவது ஒரு சலுகை கொடுங்க சார், இந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ண தான் நாங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி புருடா விட்டுட்டு இருக்கா. உடனே அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு சரி கடுமையாக உழைச்சிங்க, என்கிட்ட எக்ஸ்ட்ரா 2 டிக்கெட் இருக்குது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதை எல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. நம்ம லூராங்கோட அம்மா கால் பண்ணுறாங்க. நான் உனக்காக இங்கிலீஷ் டியூட்டர் ரெடி பண்ணியிருக்கேன், நீ 1 மாதம்தான் போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவனை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறப்ப இல்லை நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லூராங் ஃபோனை வச்சிடறான். நம்ம சைஸை அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஏ லூராங் கீழே வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறா. உடனே நம்ம சைஸை பாப்சிக்கல் எப்பவுமே ஷேர் பண்ணுறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் ஷேர் பண்ணதே இல்லை, என் கூட யாராவது பிறந்திருந்தா நான் ஷேர் பண்ணியிருப்பேன், ஆனால் நான் ஒரே சைல்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம லூராங் கிட்ட கேட்குறா, நீ ஒரே சைல்டானே, இல்லை எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு சொல்கிறப்ப யார் அழகா இருப்பா அப்படின்னு சொல்கிறப்ப அவன் தான் அப்படின்னு சொல்கிறான். நம்ம சைஸையும் இல்லை நீ தான் அழகு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம சைஸை 5 பேர்த்துக்கும் ஒவ்வொரு காயின் இருக்கு, இது என்னோட காயினு, நான் இது வரைக்கும் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சதில்ல, ஆனால் இது ரொம்ப ஸ்பெஷலு, அதை நான் உனக்காக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம லூராங் கிட்ட கொடுக்குறா. நம்ம சைஸை சொல்கிறா, உன்னை அழகுன்னு யாருமே சொன்னதில்லைன்னு சொன்னேன், ஆனால் இதுக்கப்புறம் நீ அப்படி தான் நினைப்ப, உன்னை அந்த அளவுக்கு நினைப்ப வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்மளூராங்க இந்த பாப்சிக்கல் ரொம்ப நல்லாயிருக்கு, நெக்ஸ்ட் டைம் நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே சேர்ந்து கார்ட்ஸ் விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜாங்ஸியா பேர் ஆஃப் குயின் வைக்கிறா. நம்ம கூரான் என்னடானா பேர் ஆஃப் கிங் வைக்கிறான். வா முடிஞ்சிச்சு வா காலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக அடிக்கலான்னு பார்க்குறா. நம்ம வாங்க அடி நல்லா போட்டுடுறா. நம்ம ஜாங்ஸியாவுக்கு லைட்டாக போட்டு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஷானியோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இப்போ நம்ம ஷானி சொல்கிறேன், என் வாழ்க்கையில் முக்கியமான ஆள் கிடச்சிட்டா அப்படின்ற மாதிரி அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்புறா. அதை நம்ம ஜாங்ஜியை பார்த்துட்றா. பார்த்துட்டு ஒரு மாதிரி சோகமாயிடுறா. சரி நடந்து வந்துட்டு இருக்கப்போ நம்ம சைஸை கேட்குறா, ஏன் இப்படி இருக்கேன்னு. நம்ம ஜாங்ஜியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி வா மேலே போகலான்னு அவங்க 2 பேரும் மேலே இருக்காங்க. நம்ம சைஸை ஷாக்காக என்னது ஷானிக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படிங்கிறப்போ உடனே நம்ம ஜாங்ஜியா கிட்ட நீ ஓகே தானா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஜாங்ஜியா கண்ணில் ஏதோ தூசு விழுந்துருது. ஐயோ என் கண்ணில் ஏதோ விழுந்துருச்சுன்னு அவள் தேய்ச்சிட்டு இருக்கா. நம்ம வாங்க அவன் பாட்டிக்கிட்ட பேசுறதுக்காக சிக்னல் இல்லைன்னு மேலே வந்து பார்க்குறான். அப்போ அவங்க கண்ணில் தூசி விழுந்து தொடச்சிட்டு இருக்கிறத பார்க்க இவனுக்கு அப்படியே கழுவுற மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல. கீழே போய் நம்ம கூரான் கிட்ட சொல்லிடுறான். நம்ம ஜாங்ஜி அங்கே மேலே என்னடான்னா அழுதுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. உடனே நம்ம கூரானும் ரொம்ப அப்செட்டாக இருந்தாலான்னு கேட்குறப்ப கண்ணை தொடச்சிக்கிட்டே இருந்தா அப்படின்ற மாதிரி நம்ம வாங்க சொல்லிட்டு இருக்கான். டே மியூசிக் ஃபெஸ்டிவல் கூட அவள் கொஞ்சம் நல்லாயிட்டானா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வாங்க சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே எல்லாரும் மியூசிக் ஃபெஸ்டிவலுக்காக வராங்க. அப்போ நம்ம வாங்க அங்கே தான் பெயிண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க எல்லாரும்.
என்ன வரையணும்னு கேட்குறப்ப நம்ம வாங் ஃபங் க்ளவுடுன்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஜாங்ஜியை நான் ஸ்டாருன்னு சொல்கிறப்ப கூரானும் ஸ்டாருன்னு சொல்கிறான். நான் வரைகிறேன் நீ தான்டா வரைகிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ நம்ம சை சை சன் வரைஞ்சிக்கிறா. நம்ம ஜாங்லூராங்கும் சை சொல்கிறத பார்த்துட்டு சன்ஃப்ளவர் வரைஞ்சிக்கிறான். அவங்க ஃபேஸ் பெயிண்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே நம்ம ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிடுறாங்க. சரின்னு எல்லாரும் இங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ நம்ம வாங் ஃபங் கொஞ்சம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் என் பாட்டிக்கு மியூசிக் ஃபெஸ்டிவல்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்க இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்ததில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ எல்லாரும் சரி சரி எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, இப்போ ஃபீல் பண்ணுற நேரம் இது இல்லைன்ற மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம லூராங் கையும் ஜை ஜை கையும் இடிச்சுக்குது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு லவ் சாங் தான் ஓடிட்டு இருக்கோம். நம்ம கூரானும் ஜாங்ஜியாவும் பார்த்துக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க.